சற்று முன் திமுகவில் இணைந்த ஓபிஎஸ் மிக முக்கிய பதவி கொடுத்த ஸ்டாலின் அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது தமிழ்நாடு முதலமைச்சராக 3 முறை இருந்த ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் தனித்து செயல்பட வேண்டிய நிலையில் இருக்கிறார். அந்த வகையில் கடைசியாக அவர் பங்கேற்ற அதிமுக பொதுக்குழுவில் அவருடன் நின்று முழக்கமிட்ட மூவர் இன்று திமுகவிலும் தமிழக வெற்றிக்கழக கட்சியிலும் இணைந்து விட்டனர். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் கட்சியும் ஆரம்பிக்க முடியாமல் கூட்டணியிலும் சேர முடியாமல் தவித்து வருகிறார். அதிமுகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட பின்னர் ஓ பன்னீர்செல்வம் தனி கட்சி தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வந்தன. இந்த நிலையில்தான் தமிழக அரசியலில் தற்போது அதிமுக பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணியும் திமுக காங்கிரஸ் தலைமையிலான இன்னொரு கூட்டணியும் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன. இந்த சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக அளிக்கும் முக்கியத்துவம் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன் டெல்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் பிரதமர் மோடியின் அருகில் எடப்பாடி பழனிசாமியை உட்கார வைத்து பாஜக முக்கியத்துவம் அளித்தது. இது ஓபிஎஸ் தரப்புக்கு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் அந்த கூட்டத்திற்கு ஓ பன்னீர்செல்வத்தை அழைக்காமல் பாஜக புறக்கணித்தது அவருடைய ஆதரவாளர்களிடையே பாஜக மீது கடும் மனக்கசப்பை உருவாக்கி இருக்கிறது. கடைசி நேரத்தில் எப்படியாவது பாஜக சமரசம் பேசி ஓ பன்னீர்செல்வத்தையும் அவருடைய ஆதரவாளர்களையும் மீண்டும் அதிமுகவில் இணைத்துவிடும் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது. ஆனால் அந்த நம்பிக்கை முற்றிலும் பொய்யாகி போனது. இந்த நிலையில்தான் மக்களவை தேர்தலுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்த நிலையில் தற்போது கடைசி நேரத்தில் ஓபிஎஸ் தரப்பை முற்றிலும் புறக்கணித்து விட்டதாகவே அவருடைய ஆதரவாளர்கள் கருதுகின்றனர். அதே சமயம் திமுக காங்கிரஸ் கூட்டணியிலும் இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதையும் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் உணர்ந்து கொண்டுள்ளனர். அதனால்தான் அவருடைய ஆதரவாளர்கள் பலரும் திமுகவிற்கு தாவி வருகின்றனர். மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், சுப்புரத்னம் என பலரும் தற்போது திமுகவில் ஐக்கியமாகி இருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட போது அவருக்கு ஆதரவாக நின்றவர்களில் மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் உள்ளிட்டோர் முக்கியமானவர்கள். அவர்கள்தான் எம்எல்ஏக்களாகவும் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் ஓபிஎஸ் தொடர்பான வழக்குகளில் வழக்கறிஞரான மனோஜ் பாண்டியன் ஆஜராகி வாதிட்டு வந்தார். தற்போதைய சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்த முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணைந்து வருகின்றனர். கடைசியாக அதிமுக பொதுக்குழுவில் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்ற போது அங்கிருந்தவர்கள் தண்ணீர் பாட்டில்களை வீசி கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். அப்போது மேடையில் இருந்து அமைதியாகத்தான் வெளியேறினார் ஓ பன்னீர்செல்வம். ஆனால் அவருடன் இருந்த மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகர் ஆகியோர் மேடையில் முழக்கமிட்டவாறு வெளியேறினார்கள். தற்போது அவர்கள்தான் முதல் ஆட்களாக திமுகவிலும் தமிழக வெற்றிக் கழகத்திலும் இணைந்துள்ளனர். அவர்களை நம்பி தனி கட்சி ஆரம்பிக்கலாம் என நினைத்திருந்த ஓ பன்னீர்செல்வம் தற்போது கட்சியும் ஆரம்பிக்க முடியாமல் கூட்டணியிலும் சேர முடியாமல் அதிமுக பக்கமும் செல்ல முடியாமல் தவித்து வருகிறார். ஒரு காலத்தில் அதிமுகவின் அசைக்க முடியாத சக்தியாக இருந்த ஓபிஎஸ் தற்போது ஆள் பலமின்றி தனித்து விடப்பட்டு இருக்கிறார். குறிப்பாக அவருடைய வலதுகரமாக கருதப்பட்ட வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்தது ஓபிஎஸ்க்கு விழுந்த மிகப்பெரிய அடியாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் கடந்த சில மாதங்களாகவே ஓபிஎஸ் அணியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கோ அல்லது ஆளும் திமுகவிற்கோ படையெடுத்து வருகிறார்கள். இதனால் இனியும் அரசியலில் ஈடுபடுவது நன்றாக இருக்காது என்ற விரக்தியில் அவர் இருப்பதாக தகவல்கள் கசிந்து வருகிறது. ஆனால் தன்னுடைய மகன்களின் அரசியல் எதிர்காலத்தை உறுதிப்படுத்திய பிறகே ஓபிஎஸ் அரசியலிருந்து ஒதுங்கிக் கொள்ள திட்டமிட்டுள்ளதாக அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில்தான்
ஓபிஎஸ் அவர்களும் விரைவில் ஒரு நல்ல முடிவை எடுப்பார் என திமுகவில் இணைந்த வைத்திலிங்கம் ஒரு சஸ்பென்ஸ் வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் தன்னுடைய ஆதரவாளர்களை தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களும் விரைவில் திமுகவில் இணையக்கூடும் என்ற பேச்சு பலமாக எழுந்து வருகிறது. இதற்கான பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக நடந்து வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எனவே விரைவில் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது. ஒருவேளை இது நடந்தால் அது தமிழக அரசியலில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாகவே அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் கூட்டணி தொடர்பான இறுதி முடிவை எடுப்பதில் தடுமாற்றம் அடைந்ததால்தான் நாங்கள் திமுகவில் இணைவதாக அவருடன் இருந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் அவர் மீது குற்றம் சாட்டி வருகின்றனர். இது குறித்து குன்னம் ராமச்சந்திரன் கூறியதாவது, அசிங்கமாக இருக்கு, இதெல்லாம் ஒரு பொழப்பா என கூறிய குன்னம் ராமச்சந்திரன் அரசியலிருந்து விலகுவதாக அதிரடியாக அறிவித்திருக்கிறார். பெரம்பலூரைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குன்னம் ராமச்சந்திரன் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்து வந்தார். ஆனால் ஓபிஎஸ் அதிமுகவினர் மத்தியில் செல்வாக்கு இழந்துவிட்ட நிலையில் அவரிடம் இருந்தவர்கள் திமுக, தவேக, அதிமுக என மாற்று கட்சிகளில் இணைந்து வருகின்றனர். இதனால் ஓபிஎஸ் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார். இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் விரைவில் தன்னுடைய ஆதரவாளர்களை ஒன்றாக இணைத்து கூண்டோடு அவர் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த விழாவை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டு வருகிறார்கள் திமுகவினர். இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சியை கொடுத்து வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திமுகவில் ஓபிஎஸ் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.